லவ் யாலமுன்னாசு மாஃபி தஹஜீரி, பள்ளி வாசலுக்கு முன்கூட்டி போகக்கூடிய நன்மையை மற்றவங்களை விட முன்னால போறது, அந்த நன்மையை தெரிஞ்சுக்கிட்டா லஸ்தபகு இலை, அதன் பக்கம் என்ன செய்வாங்க, முந்தி செல்வார்கள். அப்ப இங்க சல்லாசன் நன்மை அளவை சொல்லல, தெரிஞ்சுக்கிட்டா அவ்வளோ அதிக நன்மை இருக்குன்னு அர்த்தம். எங்க பள்ளியில் காரணமாக லுஹர் தொழுகை 12:15, 12:10க்கு போனால் தான் கிடைக்கும், அல்லது 12 மணிக்கு போனால் தான் கிடைக்கும். அப்போ நான் என்ன செய்யணும், ஒரு 1/4 மணி நேரம் முந்தி போகிறது, ஒன்று கிடைக்கும் வந்து போகிறது, அல்லது அதுக்கு பிந்தி போனாலும் கிடைக்கும். ஆனால் நான் முந்தி போகணும் பள்ளிக்கு. மற்ற விஷயங்களுக்கு முந்தி போகணும் என்று விரும்பக்கூடிய நான் இந்த இபாதத்துக்கு முந்தி போக வேண்டும் என்று போகக்கூடியவங்களும் ஆகணும். ஏன் சொல்லண்டா, சிலருக்கு நேரம் தெரியும், இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குது அதானுக்கு, இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்குது அதானுக்கு, அதான் சொல்லப்பட்டு விட்டது, அதையும் கேட்டுக்கொண்டார், ஆனால் போறதில்லை. ஆனால் அவர் எப்போ போவார் தெரியுமா, எப்போ போவார், இக்காமத் சொல்லும் போது. சிலர் எப்படி போவாங்க, அதையும் தாண்டி இக்காமத் சொல்லி முதல் ரக்காத்து தொழுவிச்சு முடிஞ்சிருக்கும், அவருக்கு தெரியும். 2ஆம் ரக்காத்து இப்போதான் போக ஆரம்பிப்பார். இப்போ ஓடி போய் கடைசி ரக்காத்தை பிடிக்கிறது அதிகமான. இதில் தாய்மார்கள் பக்கத்தில் இருக்கிறீங்க, அப்போ உங்களுக்கு என்ன செய்யலாம், விளங்கலாம், நம்ம வீட்டுக்காரவருடைய நிலைமை தான் ஏண்டா. இந்த ஹதீஸை நீங்கள் என்ன சொல்லணும், இங்கே பாருங்க, இன்னைக்கு ஹதீஸ் சொன்னாங்க, நான் ஜோக்கு சொல்லலை, எங்கள் வாழ்க்கையில் அமல் கொண்டு வரணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேட்கப்படுது, அமல்களில் சிறந்த அமல் வந்து கேட்கப்படுது. என்ன சொன்னாங்க, அஸ்ஸலாத்து ஃபி வக்திஹா, தொழுகையை ஆரம்ப நேரம் தொழுகிறது. இது யாருக்கு வரும், ஆண்களுக்கும் வரும் பெண்களுக்கும் வரும். சில நேரம் தவிர்க்க முடியாத விஷயங்களுக்கு, இந்த தாய்மார்கள் வீட்டில் நிறைய பொறுப்புள்ளவங்க, குழந்தை வச்சுக்கிறவங்க, குழந்தை அந்த நேரம் தான் என்ன செய்யும், தன்னுடைய தேவையை கேட்கும், அல்லது அவங்க அந்த குழந்தையை சுத்தப்படுத்த வேண்டி வரும். வீட்டில் ஏதாவது பண்ணிருங்கள், பிள்ளைகள் தண்ணியை கொண்டுடுவாங்க, அதை அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது, அல்லது சமைப்பாங்க. இப்போ இந்த மாதிரி சில சிக்கல்களான நேரத்தை தவிர நீங்கள் என்ன செய்யணும்டா, அதிகமாக உங்களோட வீட்டு வேலையை கண்ட்ரோல் பண்ணுறது, உங்களோட வீட்டு வேலையை நிர்ணயிக்கிறது நீங்கள் தான். அப்போ நீங்கள் என்ன செய்யணும், இப்போ அதிகமாக லோகர் நேரம் வரும், என்ன அது சமையல் நேரம், இஷா தொழுகை வரும். இப்போ இதுக்கு முன்கூட்டி நீங்கள் என்ன செய்யணும், இதை இந்த நேரத்து தொழுகை, அப்போ தொழுகைக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னால் தொழுகைக்கு நாம் என்ன செய்வோம், ரெடி ஆகுவோம், இந்த அடுத்த வேலையை தொழுது முடிச்சுட்டு செய்கிறது. இப்படி ஒரு தரத்தி பண்ணிங்கண்டா உங்களுக்கும் இந்த சிறப்பை பெற முடியும். ஆரம்ப நேரத்தை தொழுகிறது. ஆண்களை பொறுத்தவரையில் வீட்டில் உள்ள தாய்மார் மனைவிமார் என்ன செய்யணும், நீங்கள் போங்க பள்ளிக்கு வாங்க சொல்லியாச்சு என்று கணவனை, தன்னுடைய வயது வந்த ஆண் பிள்ளைகளை, தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சகோதரர்களை அனுப்பணும். யார் தன்னுடைய வீட்டில் போகாமல் இருக்கிறாங்களோ, நான் உங்களை குற்றவாளியாக சொல்லலை, இருந்தால் ஆண்கள் என்ன செய்யணும், நீங்கள் முன்வரிசைக்கு போகிறதுக்கு பார்க்கணும், முன்கூட்டி பள்ளி வாசலுக்கு போகக்கூடிய நேரத்தை பார்க்கணும்.